சர்வதேச சந்தையில் தங்கம் வெள்ளி விலை கடும் சரிவை சந்தித்து வருகிறது. சர்வதேச சந்தையில் ஒரே நாளில் 1 அவுன்ஸ் தங்கம் விலை $240 குறைந்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பங்கு வர்த்தக நிபுணர் சொக்கலிங்கம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இது பற்றிய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க சார். வணக்கங்க. இது எதிர்பார்த்ததுதான். 2 வித காரணம். ஒன்று, கடந்த ஒரு வருஷத்துல 100% மேல கோல்டு பிரைஸ் ஏறிச்சு. ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா எப்பவுமே ஆனுவல் ரிட்டர்ன் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். ஸோ அதனால ப்ராஃபிட் புக்கிங். ரெண்டாவது, இந்த வார்னால எல்லா அசட் கிளாஸ்லயும் லாசஸ் வந்திருக்கு. ஈக்விட்டிலையும் லாஸ் இருக்கு, கிரிப்டோலையும் லாஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி எப்பெல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்பொழுது எல்லா அசட் கிளாஸ் குறையும் பொழுது கோல்டும் செல்லிங் வரும். அதுல வர்ற ஒரு லாபத்தை எடுத்து மற்ற அசட் கிளாஸ்ல இருக்கிற நஷ்டத்தை ஈடு கட்டுவாங்க. ஸோ இந்த 2 காரணனால வீழ்ச்சி அடையுது. என்னோட அனுமானம் இன்னும் 5-10% ஷார்ட் டேர்ம்லயே கோல்டு பிரைஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ சர்வதேச சந்தையில் தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. இப்போ முதலீட்டாளர்கள் எதுல சார் முதலீட மாற்றி இருக்காங்க? இப்போ ஆயில்ல சில பேர் பண்றாங்க, நிறைய பேருக்கு இந்த ஈக்விட்டியில நிறைய லாஸ் வந்ததுனால அந்த லாஸை ஈடுகட்ட கோல்ட விற்கிறாங்க. இப்போ கடந்த 2-3 வருஷத்துல கிட்டத்தட்ட 90 நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த F&O எல்லாம் போயிருக்காங்க. அதுலயும் நிறைய லாஸ் வந்திருக்கு ஈக்விட்டி அசட் கிளாஸ்ல. அந்த லாஸை ஈடுகட்ட இந்த கோல்டு செல்லிங் கொஞ்சம் உதவிகரமா இருக்கு. அதனால அதுலயும் கிரிப்டோலயும் நிறைய பேருக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதனாலயும் இந்த கோல்டு. மூணாவது, கோல்டு டிமாண்டும் குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஏறதுனால ஜுவல்லரி டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனாலயும் கோல்டு குறையுது. இப்போ சர்வதேச சந்தையில நிலையற்ற தன்மை இருக்கும்போது தங்கத்துல முதலீடு செஞ்சுட்டு வந்தாங்க. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனா வெள்ளி விலையும் அதனுடைய அதிகரித்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்போ தங்கம் வெள்ளி இந்த 2 உலோகங்களும் இப்போ விலை சரிந்திருக்கு. வெள்ளி விலை கடும் சரிவு சந்திக்க என்ன சார் காரணம்? ஏறினதுக்கு காரணம் ஸ்பெகுலேஷன். இந்த அளவுக்கு வெள்ளி கடந்த 30 வருஷத்துல இந்த அளவுக்கு ஏறல. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கோவிடுக்கு அப்புறம் நிறைய யங் இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு அசட் கிளாஸ் ஏறிச்சுன்னா அதுல எல்லாரும் சேம் டைம் ஜம்ப் பண்ணி சேஸ் பண்றாங்க, குயிக்கா லாபம் சம்பாதிக்கணும்னு. அதனாலதான் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் போனது. அந்த போனதுக்கும் ஃபண்டமெண்டல் ரீசன் இல்லை. அதனால இப்போ குறையுது. இன்னொரு காரணம், முக்கியமான டிமாண்ட் சோலார் இண்டஸ்ட்ரியில வருது சில்வருக்கு. அந்த சோலார் இண்டஸ்ட்ரி டிமாண்ட் ரொம்ப கணிசமா குறைஞ்சி போச்சு விளையாடுறதுனால. அதுவும் ஒரு பெரிய காரணம். அதனால தான் சில்வரும் குறையுது. இன்னொரு காரணம், கோல்டுக்கு சென்ட்ரல் பேங்க் கிட்ட டிமாண்ட் இருக்கு. அந்த அளவுக்கு சில்வருக்கு டிமாண்ட் கிடையாது. அதனாலதான் கோல்டோட இறக்கம் சில்வரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. சில்வர் இன்னும் கூட குறையலாம், ஏன்னா நிறைய செல்லிங் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ரேட்லயும் கிட்டத்தட்ட 200% ப்ராஃபிட் இருக்கு 1 இயர்ல. அதனால இன்னும் அதிகமா வீழ்ச்சியடைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றங்களுக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் தான் காரணமா சார்? ஒரு வகையில ஆமா. ஆனா முழுக்க இதுதான் காரணம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். எப்பயும் அபரிதமா ஃபண்டமெண்டல் ரீசன் மேல ஒரு அசட் பிரைஸ் ஏறும் பொழுது, இது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நிறைய அந்த ஃபியர் ஃபேக்டர் டெவலப் ஆகி நிறைய செல்லிங் எல்லாம் வரும். ஸோ எல்லாரும் நினைச்சுப்போம் இந்த வார்னாலதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார் இல்லைனாலும் இதை குறைய வாய்ப்பு இருக்கு. இட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் சம் ரீசன். இது காத்துக்கிட்டு இருந்தது ஏதாவது ஒரு ரீசனுக்காக. ஏன்னா அந்த அளவுக்கு அபரிதமான ஏற்றம் பார்த்தோம். இந்த மாதிரி ஏற்றம் கடந்த 30 வருஷத்துல நான் பார்க்கல. ஸோ அதனால இது நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு ஈரான் வார் வந்ததுனால அது ஒரு ட்ரிகர் ஆயிடுச்சு. சார், இப்போ தங்கம் வெள்ளி விலை கடும் சரிவை சந்தித்து வரக்கூடிய நிலையில வரும் காலங்கள்ல இந்த மாற்றம் எப்படி இருக்கும்? விலை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? லாங் டேர்ம்ல கண்டிப்பா கோல்டு விலை ஏறும். ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாங் டேர்ம் சொல்லும் போது 5-10 வருஷம். கடந்த 50 வருஷத்துல ரூபி எப்பவுமே குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு காலத்துல டாலர் ரூபி எக்ஸ்சேஞ்ச் ரேட் 7 ரூபா இருந்தது. இப்போ 92 தாண்டிடுச்சு. ஸோ கடந்த 50 வருஷத்துல பார்த்தோம்னா ஆவரேஜா 5% நம்ம ரூபி தேய்மானம் நடக்குது. ஸோ நம்ம டொமஸ்டிக் கோல்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே இம்போர்ட்டட் தான். இப்போ லேண்டட் காஸ்ட் தான் அதுதான் தீர்மானிக்குது நம்ம இந்தியாவுக்குள்ள தங்கம் பிரைஸ. ஸோ அதனால உங்களுக்கு 5% ஆட்டோமேட்டிக்கா ரூபி தேய மினிமம் 5% இம்போர்ட்டட் கோல்டு பிரைஸ் ஏறத்தான் செய்யும். அதனால அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் நம்ம வச்சுட்டு இருந்தோம், நிச்சயமா கோல்டு விலை ஏறும். பட் வாங்கறதுக்கு இது சரியான தருணமான்னு கேட்டா
எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கு. இந்த அபரிதமான ஏற்றம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா, குறைஞ்சது ஒரு 10-15% குறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கான்பிடண்டா வாங்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணலாம். நிச்சயமா சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.